السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, திருவிதாங்கோடு முஸ்லீம் ஜமாத் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஆத்மீக சுடரொளி மகான் மாலிக் முஹம்மது சாஹிப் ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உருஸ் முபாரக்கின் தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் வலுவான குடும்பம் பலமான சமூகம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லப்படும் செய்தியின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமது குடும்பங்களை வலுவானதாக ஆக்கி இந்த சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அருமையான பெருமக்களே, குடும்பம் உறவு என்று வரும்பொழுது 3 வகையான உறவுகள் உண்டு. 3 வகையான உறவுகள் இருக்கிறது. ஒன்று இரத்த உறவு. இரத்த உறவு என்பது தந்தை மகன் பேரன் தாய் சகோதரன் சகோதரி, சின்ன வாப்பா பெரிய வாப்பா அல்லது சின்னத்தா பெரியத்தா, மாமா மாமி என்று வரக்கூடிய உறவுகள் இரத்த உறவு என்று நாம் சொல்லுவோம். இரண்டாவது உறவு என்றால் அது திருமண உறவு. திருமணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு உறவு. மனைவி மனைவியினுடைய தாயார் மாமியார், தந்தை மாமனார், சகோதரன் மச்சான் அல்லது மச்சினன் என்ற அந்த உறவுகள் ஏற்படுகிறது இல்லையா? இது முசாஹரா, திருமணத்தின் வழியாக ஏற்படக்கூடிய ஒரு உறவு. இதை தாண்டி 3வது ஒரு உறவையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அது உஹுவத்துல் இஸ்லாம், ஈமானிய உறவு. இந்த 3 உறவுகளும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த 3 உறவுகளையும் யார் சரியாக பேணுகிறார்களோ அவர்கள் மகத்தானவர்கள், மாண்பானவர்கள், கௌரவமானவர்கள், கண்ணியமானவர்கள்,
அல்லாஹும் அவனுடைய தூதரிடத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள். எனவே இந்த உறவுகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இதில் மிகச் சிறந்த உறவு என்று எடுத்துக்கொண்டால் இரத்த உறவுதான். இதுதான் மேன்மையானது. இந்த இரத்த உறவை நீங்கள் சரியாக பேணி கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, குர்ஆன் நமக்கு பேசுகிறது. எந்த அளவிற்கு குர்ஆன் சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதர் இறந்துட்டார், மௌத்தாயிட்டார், அவருடைய சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். ஒரு மரணத்திற்கு பிறகுதான் சொத்து பங்கீடு என்பது வரும், வராசத்து என்பது. மௌத்துக்கு முன்னால அந்த மனிதர் தன்னுடைய சொத்துக்களிலிருந்து, தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸிலிருந்து அவர் தன்னுடைய பிள்ளைக்கோ மனைவிக்கோ வேறு யாருக்கோ அன்பளிப்பாக அவர் கொடுக்கிறார், ஹிபத்தாக கொடுக்கிறார். அது வேறு, நாம் ஹிபத்தை பேசவில்லை. மாறாக அவர் மரணித்ததற்கு பிறகு பங்கீடு செய்யப்படாத, அவர் ஏற்கனவே யாருக்கும் வழங்காத சொத்துக்கள் இருக்குமா இல்லையா? அப்படி இருந்தால் அந்த சொத்துக்களை யார் யாருக்கு பங்கீடு செய்யணும், வாரிசுக்காரர்கள் யார் என்றெல்லாம் நமக்கு குர்ஆன் சொல்லுகிறது. வாரிசுக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 17 பேர் வாரிசுக்காரர்கள். ஆண்களிலே 10 பேர், பெண்களிலே 7 பேர், 17 பேர் வாரிசுக்காரர்களாக இருக்கிறார்கள். இந்த வாரிசுக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த சொத்திலே பங்கு கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு, பெரும்பாலும் இல்லாமல் போகும். பெரும்பாலும் இல்லாமல் தான் போகும். உதாரணமாக, அந்த மரணித்தவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு மகன் இருக்கிறான், சன் இருக்கிறார் அவருக்கு. அப்படி இருந்தால் மரணித்தவருடைய சகோதரருக்கு கிடைக்காது, சகோதரிகளுக்கு கிடைக்காது, பேரனுக்கு கிடைக்காது, பேத்திக்கு கிடைக்காது. இப்படியெல்லாம். அதே மாதிரி மரணித்தவரனுடைய சாச்சா பெரியத்தா அவர்களுடைய மகன்கள் இருந்தால், சகோதரர்களுடைய மகன்கள் இருந்தால், இவர்களுக்கு யாருக்குமே மகன் இருக்கும்போது கிடைக்காது. இது குர்ஆன் நமக்கு தெளிவாக பேசுகிறது. யார் இருந்தால் யாருக்கு கிடைக்காது? 17 பேர் வாரிசுக்காரர்கள் தான். ஆனால் 17 பேருக்கு வாரிசுக்காரர்களாக இருந்தாலும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மகன் இருக்கும்போது மகன் நிறைய பேரை டெலீட் பண்ணிடுவார், ஹஜ்பு செய்திடுவார், தடுத்துடுவார். எனவே அதே சமயம் நான் சொல்ல வந்த செய்தி, இந்த தலைப்புக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? இப்போ உதாரணமா, ஒருத்தருக்கு மௌத்தாயிட்டாரு, அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தர் வாப்பாவுக்கு முன்னாலேயே மௌத்தாயிட்டார். வாப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஆனால் 2 மகன்களில் ஒரு மகன் வாப்பாவுக்கு முந்தியே மௌத்தாகி விட்டார். இனி அவருக்கு அந்த சொத்துல பங்கு வருமா? வராது. மகன் தான். அவர் மௌத்தா போனவருக்கு என்ன சொத்துல பங்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு கொடுத்தா அவருடைய பிள்ளைகளுக்கு போகுமா இல்லையா என்பதற்காக சொன்னோம். இங்கே ஒருவர் மரணித்து விட்டார், ஒரு மகன் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கக்கூடிய மகனுக்கு கிடைக்கும். இந்த மகன், உயிரோடு இருக்கக்கூடிய மகன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? வசதியோடு இருக்கிறார், வாய்ப்போடு இருக்கிறார், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார். ஆனால் மரணித்து விட்ட அவருடைய சகோதரர், இந்த மௌத்தானுடைய மகன், அந்த மரணித்தாரு, அவர் முன்னாலேயே மரணித்துட்டார், வாப்பாவுக்கு முன்னாலேயே மௌத்தாயிட்டார் அப்படின்றாலும் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில் ஏழ்மையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ் சில வரையறைகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றிலும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. அது பாகப்பிரிவினை என்ற தலைப்பில் பேசப்பட வேண்டியது. நான் அதுக்குள்ள போகல. இப்ப என்ன சொல்லுகிறோம்? இந்த மகன் இருக்கும்போது இன்னொரு மகனினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏழ்மையில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்களுடைய சொத்து போகுமா? அந்த தாத்தாவுடைய சொத்து போய் சேருமா என்றால் சேராது.
நீங்கள் சில சமூகத்தில் பார்க்கலாம், நம்முடைய சகோதர சமூகமாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுடைய அந்த லால எப்படி இருக்குது அப்படின்னா, தந்தையினுடைய சொத்து, ஒருத்தருடைய சொத்து தன் மகனுக்கு சேர்வதை விட அது யாருக்கு சேருது? பேரனுக்கு தான் சேரும். அவருடைய பேர பிள்ளைகளுக்கு தான் அது உரிமை கொண்டாடப்படும். இது விரிவாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சட்ட புத்தகங்களை போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் அதில் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய ஷரியாவில் தந்தையினுடைய சொத்து மகனுக்கு தான் போகும். ஆனால் மகன் இருக்கிறார், இன்னொரு மகன் இறந்துட்டார், மௌத்தாயிட்டாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு போகுமா? என்ன, போகாது. இப்படி ஒரு தடை இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏழையாக இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர்கள் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த வசனம் அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி சமயங்களில் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் அவர்கள் அந்த தேவை உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் விரும்பி கொடுங்கள் என்கிறது குர்ஆன். இந்த உறவுகளை பேணச் சொல்கிறது, உறவுகளை பலப்படுத்துது. அது அல்லாமல் இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸுல்லர்ஹாம் என்று இருக்கிறது. இந்த தலைப்பு வலுவான குடும்பம். குடும்பம்னா முதல்ல என்னங்கிறது விளங்குறதுக்கு நான் சொல்கிறேன். ஸுல்லர்ஹாம்னு இருக்கிறாங்க. இப்போ மகள் இருக்கிறார், ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, அவருடைய மகள் இருக்கிறார், மகளுக்கு கிடைக்கும், டாக்டர் கிடைக்கும். மகளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. மகளுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு பெண்ணுக்கு கீழே இறங்காது. வாரிசு ஒரு பெண்ணோடு நின்றுக்கணும், மகளோடு நின்றுக்கணும், மகளுக்கு கீழே வராது. சகோதரியோடு நின்றுக்கணும், சகோதரிக்கு கீழே வராது. இது ஷரியாவினுடைய சட்டம். மகள் இப்போ சில வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் காயல்பட்டத்தையெல்லாம் பொறுத்த வரைக்கும் எங்களோட எங்கள் மகள் தான் இருப்பா. வீட்டில் பெற்றோரோட மகள் தான் இருப்பாங்க. மகன் தான் வெளியில் போயிடுவார், மாமியார் வீட்டுக்கு போவார். இந்த ஊரில் எப்படின்னு தெரியல. சில ஊர்களில் ரெண்டும் இருக்குது. சில ஊர்களில் மாமியார் வீட்டுக்கு பெண் போகிறது இருக்குது. இங்கே மாமியார் வீட்டுக்கு மருமகன் தான் வரணும், அப்படிலாம் இருக்குது. அப்போ எங்களோட தந்தையோடையே இருக்கக்கூடியது யாருன்னா மகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் மகளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. மகனுடைய பிள்ளைகளை விட பேரர், மகன் வழியாக வரக்கூடிய பேர பிள்ளைகளை விட மகள் வழியாக வரக்கூடிய பேர பிள்ளைகள் தாத்தாவுக்கு, அப்பான்னு சொல்லுவோம், அப்பாவுக்கு நெருக்கமானவதான் இருப்பாங்க. அது உளவியல் ரீதியாகவும் அப்படி. சில சமயம் கூடுதல் வாழுகிறார்கள், ஒரே குடும்பமாக வாழ்றாங்கிறதுனால இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காது. இப்படி ஒரு சட்டம் ஷரியா நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த நிலையிலே அவர்கள் தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் அதை விரும்புகிறாங்க என்ற நிலை வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு என்ன செய்யுது குர்ஆன் நமக்கு சொல்லுது. வலியுறுத்த இல்லை, வற்புறுத்த இல்லை, கடமையாக ஆக்கல, கொடுங்கங்குது. அந்த உறவை நீங்கள் பலப்படுத்துங்க. ஏன்னா உதாரணமாக பாருங்க, இந்த நஃப்ஸ் இருக்கே ஈஸியாக குடும்பங்களை உடைத்திடும். இப்போ இவர் எல்லா சொத்தும் அவருக்கு போயிடுச்சு, மகனுக்கு ஹயாத்தா இருக்கக்கூடிய மகனுக்கு போயிடுச்சு, மூத்தான மகனுடைய பிள்ளைகளுக்கு வரல. அப்போ என்ன பேசுவாங்க? எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவருடைய சகோதரர் பிள்ளை தானே, தம்பி பிள்ளை தானே, அல்ல அண்ணன் பிள்ளை தானே, கொஞ்சம் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு இந்த மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறதா இல்லையா? மனதிலே ஒரு பிரிவு, ஒரு விரிசல் ஏற்படுகிறது. இந்த பிரிவு விரிசல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க, அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்துங்கள், அதன் மூலமாக வலுவான ஒரு குடும்பத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் பார்க்கணும். இது ஒரு நிலை, இதுதான் வலுவான நிலை. இந்த இரத்த உறவில் ஏற்படக்கூடிய குடும்ப உறவு தான் வலுவான குடும்பம், மேன்மையானது. இரண்டாவது உறவு என்று நாம் சொன்னோம் முசாஹரா. திருமணத்தின் மூலமாக யாரோ ஒரு பெண், நமக்கு அது
பழக்க வழக்கங்கள் இல்லை. அந்த பெண் யாருன்னே நமக்கு தெரியாது. நம்முடைய உறவை சார்ந்தவரும் அல்ல. உறவில் கல்யாணம் முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, உறவை விட்டு வெளியில் போய் கல்யாணம் முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய உறவை சார்ந்தவர் அல்லன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அது கல்யாணம் கட்டியாச்சு. அந்த அம்மா பார்த்து கல்யாணம் முடித்தாங்களோ, இப்போ இன்றைய காலத்தில் நிறைய நடக்குது. அவங்க மாப்பிள்ளைய அவங்க தேடிக்கிறாங்க, அவங்க பொண்ணு அவங்களே தேடுறாங்க. இந்த மாதிரி நிலை ஒரு இழிநிலை. இது ஒரு நல்ல பண்பு அல்ல, நல்ல கலாச்சாரம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு சரியான ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு தாய் தந்தையருக்கு உள்ளதுதான். இது குர்ஆனும் ஹதீதும் மார்க்கமும் ஷரியாவும் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி மக்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த செய்திக்கு போனால் தந்த தலைப்பிலிருந்து நான் விலக வேண்டியது வந்துவிடும் என்று அஞ்சு நான் அதை விடுகிறேன். அருமையானவர்களே, அப்போ இந்த ஒரு பெண்ணை இவர் கல்யாணம் முடிக்கிறார். அவர் விரும்பி கல்யாணம் முடித்தாரோ, நம்ம தெளிவாக சொல்கிறதா காதலிச்சு கல்யாணம் முடித்தாரோ அல்லது பெற்றோர் பார்த்து கல்யாணம் முடித்தாலும் மனைவி என்ற அந்தஸ்துக்கு அவள் வந்துடுறா, இவர் கணவன் என்ற அந்தஸ்துக்கு வந்துடுறார். அந்த மனைவி மரணித்து விட்டால், அவளுக்கு குழந்தை இல்லை என்றால், இந்த கணவனுக்கு என்ன செய்கிறது? சொத்திலே பாதி கிடைக்கிறது. இவர் இறந்துட்டால் அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை, இந்த இவருக்கு குழந்தை இல்லை என்றால் சொத்திலே ரூபாய் 4 ஒரு பங்கு கிடைக்கிறது. அப்போ சொத்தில் பங்கு தரும் அளவிற்கு இந்த திருமண உறவு இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய அந்த மனைவியினுடைய குடும்பத்தார், மனைவியோடு அந்த குடும்பத்தோடு பழக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய உறவுகளை எல்லாம் நீங்கள் சரியாக பேணுங்க அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுகிறது. இது இரண்டாவது உறவு. மூன்றாவது ஒரு உறவை நாம் சொன்னோம், உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய உறவு, ஈமானிய உறவு. இது இப்போ நம்ம எல்லாரும் இரத்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், சொந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஈமானிய உறவு நம்ம இடத்துல இருக்கு. இந்த உறவுகள் பேணப்படணும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உறவும் வலுவாக இருக்கணும். இந்த அடிப்படையில் சஹாபிகள் அற்புதமாக வாழ்ந்து காட்டினாங்க. மக்காலிருந்து வந்தாங்கல்ல முஹாஜிர்கள், மக்காலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கு தங்களுடைய வீடுகளில் என்ன செஞ்சாங்க? இடம் கொடுத்தாங்க. ஒரு விருந்தாளி ஒரு வீட்டில் வந்து தங்கினா எத்தனை நாள் தங்கலாம்? அதிகபட்சம் 3 நாள் தான். 3 நாளைக்கு மேலே போய் விருந்தாளி போய் தங்கக்கூடாது. மார்க்கம் நமக்கு அது சம்பந்தமாக பேசுகிறது. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, விருந்தாளியாக போகிறீங்க, 3 நாளோடு வந்துடுங்க. ஏன்னா அது சம்பந்தமான ஹதீதுகள் இருக்கிறது. அப்போ தமிழில் கூட சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிம்பாங்க. ஒரு நோய் வந்தால் சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்துடுவாங்க, சாதாரணமான ஒரு காய்ச்சல், சாதாரணமான ஒரு வயிற்று வலி, சாதாரணமான ஒரு கால் வலி, இந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டால் அதுக்கு நம்ம ஏதோ மருந்து இருந்து டாக்டர்லாம் போகிறோம். அப்படி போகாமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சாதாரண நோய்கள் 3 நாளில் நீங்கிடும், பெரும்பாலும் நீங்கிடும். ஆனால் 3 நாளைக்கு நம்ம அவ்வளோ பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. நம்மலாம் அப்படி பொறுமையாக இருக்கக்கூடிய அளவுக்குலாம் நம்ம பொறுமைசாலிகள் இல்லை. தலைவலி வந்தாக்கா உடனே டாக்டர்கிட்ட போகணும், காசை கொடுக்கணும், அவர் தரக்கூடிய சைடு எஃபெக்ட் தரக்கூடிய மாத்திரையை சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, அருமையான பெருமக்களே, இந்த நம் விருந்தாளி என்று வந்தால் ஒரு 3 நாள் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் ஹராம்னு ஒன்றும் சொல்லலை, மார்க்க தடை விதிக்கலை, நல்ல விஷயம் இல்லை அது. ஏன்னா பல சங்கடங்களை அந்த வீட்டாருக்கு இது ஏற்படுத்தும், வீட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுனால இது உளவியல் ரீதியான பேச்சு. சைக்காலஜிக்கலாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் உங்களுக்கு புரியும். சரி, அருமையான பெருமக்களே, ஆனால் முஹாஜிர்களாக வந்தவர்களை அன்சாரிகள் தங்களினுடைய விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளலை. மாறாக எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து வைத்தார்கள் என்றால் உஹுவத், சகோதரர்களாகவே இணைச்சு வச்சுட்டாங்க. இவர் உங்களுக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர் என்று சகோதர வாஞ்சையை ஏற்படுத்தினாங்க, விருந்தாளியாக அல்ல. அதனால அவர்களுடைய காலம் எல்லாம் வீடுகளில் தங்கினாங்க, அவர்களுடைய சொத்துக்களில் பங்கு கொடுத்தாங்க, வீட்டை 2ஆக பிரித்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையிலே பாதியை கொடுத்தாங்க என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய சேவை, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பை எல்லாம்
வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. சஹாபிகளினுடைய அந்த அர்ப்பணிப்பு ஆச்சரியமானது. ஆக இந்த 3 வகையான சகோதரத்துவம், குடும்ப உறவு என்பது இருக்கிறது. இது 3 வகையான குடும்ப உறவு. இப்ப நாம பேசுறது, நமக்கு தந்த தலைப்பு வலுவான குடும்பம் என்பது இரத்த உறவு சம்பந்தப்பட்டது தான். அது வாரிசுகாரர்களாம் இருக்கலாம், வாரிசு அல்லாதவர்களாம் இருக்கலாம். பேத்தி, மகள் புள்ள பேத்தி அல்லது மகள் புள்ள பேரன் வாரிசா? இல்லை. உறவா இல்லையா? நெருங்கிய உறவு. நம் தாய் கூட பிறந்தவங்க, சின்னம்மா பெரியம்மா, இவங்க வாரிசுக்காரங்களா? இல்லை. ஆனால் நெருங்கிய உறவு. வாப்பா கூட பிறந்த மாமி வாரிசுக்காரரா? இல்லை. ஆனால் நெருங்கிய உறவு. இவங்கெல்லாம் துல் அர்ஹாம் அப்படின்னு சொல்றது, நெருங்கிய உறவை உடையவர்கள். அப்ப இவர்களை எல்லாம் நீங்கள் சொத்துக்கள் பங்கீடு செய்யும்போது அவர்களையும் உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் பேசுகிறது. அருமையான பெருமக்களே, இந்த உறவை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு உறவுகள் எல்லாம் இப்போ மேலை நாடுகளில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப 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 சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அதே பழக்கம் நம்ம நாட்டில் இந்திய கலாச்சாரத்தில் அது கிடையாது. இந்திய கலாச்சாரத்தில் இல்லாத, குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தில் இல்லாத இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் இப்போது நம் மக்களையும் அது பாதிக்கிறது. சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ளாட் எடுத்து தங்குறாங்களா இல்லையா? ஃப்ளாட் எடுத்து ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருப்பாங்க. அந்த பில்டிங்கில் 4 மாடி இருக்கும். ஒரு மாடியில் 4 வீடு இருக்கும். அப்போ 16 வீடுகள் இருக்கும். கீழே 4 இருந்தால் மொத்தம் 20 இருக்குன்னு வைங்க. 20ஓ 16ஓ இருக்கு. பக்கத்து ஃப்ளாட்டில் யார் தங்கி இருக்கிறாங்கிறது இவருக்கு தெரியாது. இருக்கா இல்லையா? மேலை நாடுகளில் முழுக்க முழுக்க இப்படி தான் இருக்கு. ஆனால் நம்ம நாடு அப்படி கிடையாது. அந்த கலாச்சாரத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தப்படுகிறோம். இது தவறானது, இது நல்ல பண்பு அல்ல. பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்கிறது கூட தெரியாது. இது நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் போயிருக்கும் போது, மேலை நாடுகளுக்கு போகும்போது, அந்த இதில் யார் இருக்கிறா, அந்த ஃப்ளாட்டில் யார் இருக்கிறான்னு நாங்கள் ஒரு நாள் அந்த ஆக்களை பார்த்தது இல்லைம்பாங்க. பார்த்ததே இல்லைம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டைமிங் வேறு, கம்பெனிக்கு போகிறது வேறு, அவங்க சாப்பிடக்கூடிய கால நேரங்கள் வேறு, நாம் சாப்பிடக்கூடிய கால நேரம் வேறு. இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வருஷமாகி கூட அவங்க யாருன்னு தெரியாது. அல்லது ஒரு 2 தடவை வந்திருக்கிறாங்க, அங்கே உள்ளவங்க பெங்காலியில் உள்ளவங்க எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. யார் எவருன்னு ஒரு நாள் பேசியது கூட இருக்காது. இதை இஸ்லாம் விரும்பல. ஆனால் சரி, அவர்களாவது யாவராவது போகட்டும், குடும்ப உறவை நீங்கள் பலப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பிறகு, சுபஹ் தொழுதுக்கு பிறகு மக்கள்லாம் மன்றியில் உட்கார்ந்துருவாங்க. மக்கள் மன்றிலே உட்கார்ந்து மக்களுக்காக உபதேசம் செய்வாங்க. யாராவது கனவு கண்டீர்களான்னு கேட்பாங்க. கனவு கண்டதற்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார் வீட்டுக்கு போவாங்க. 9 மனைவிமார் இருக்கிறாங்க. யாராவது ஒரு மனைவி வீட்டில் தான் தங்குவாங்க இல்லையா? தங்கிறது யாராவது ஒரு மனைவி. ஒரு 3 நாளைக்கு இந்த மனைவி, அடுத்த 3 நாளைக்கு இந்த மனைவி, அடுத்த 3 நாளைக்கு ஜுவைரியா நாயகி, அடுத்த 3 நாளைக்கு ஹப்சா நாயகி, இப்படின்னு இருக்கும். அந்த நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்படி யார் வீட்டில் தங்குறாங்களோ அது ஒரு தனியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செஞ்சிருவாங்க? வீட்டுக்கு போவாங்க. எல்லா மனைவி வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. எல்லா மனைவி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் சலாம் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காராங்க, ஏதாவது ஒரு பேரிச்சம்பழம் ஏதாவது தந்தால் சாப்பிடுவாங்க, அல்லது தான் கையில் கொண்டு வந்திருந்தா கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது கடைசியாக எங்கே போவாங்கன்னா, தான் எங்கே வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய முறையோ அந்த வீட்டில் தங்குவாங்க. அதே மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகு, ஏன்னா அசர் தொழுகைக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் நேரம் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, பகலில் பல பணிகள் இருக்கிறது. நிறைய பணிகளை வேலைகளை செலதாசம் செய்வாங்க. வஃப்து கூட்டத்தார்கள் வெளியிடத்திலிருந்து தூதுக்குழுக்கள் வந்திருந்தால் அவர்களோடு பேசுவது, சண்டை சச்சரவு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைப்பது, போர் மேகம் சூழ்ந்திருந்தால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, எங்கிருந்தாவது பொருள்கள் வந்திருந்தால் அதை பங்கீடு செய்வது, குர்ஆன் வசனம் இறங்கினால் அதற்கான விளக்கத்தை சொல்வது என்று நிறைய பணிகள் இருக்கு.
அசர் தொழுகைக்கு பிறகு கிட்டத்தட்ட கூடுதல் நேரத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி ஒதுக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசருக்கு பிறகு அப்போ 2 நேரம் போவாங்க. கடைசியாக தன்னுடைய எந்த வீட்டில் அவங்க அன்னைக்கு தங்கக்கூடிய முறை இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு போவார்கள். இதில் என்ன விளங்குகிறோம் என்றால், குடும்ப உறவை நீங்கள் பேணணும். உங்களுடைய மாமா வீடா, மச்சான் வீடா, அண்ணன் வீடா, போங்க, போய் வாங்க, அந்த உறவுகளை நீங்கள் பலப்படுத்துங்கள் என்பதை இதன் வழியாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு அதிகமான பிரச்சனைகள் எங்கே ஏற்படும் என்றால், நம்பர் 1 குடும்பத்தில் தான் ஏற்படும். உறவுகள் முறியக்கூடிய விஷயங்கள், குடும்ப உறவுகள், நிறைய குடும்பங்கள் முறிஞ்சு போய் கிடக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு பிரச்சனைகள், சொத்து பங்கீடாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது சம்பந்த சாவடி செய்கிறது. ஒரு மாப்பிள்ளை இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, நம்ம பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க, குடும்பத்தை விட்டு வெளியில் கூட கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ இவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, மனசை முறிச்சுக்கிறது, பேச்சுவார்த்தை இல்லை. இது சரியா என்றால் இது பிழை, இது பிழை. அப்ப ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளையை சரியான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது என்பது பெற்றோரினுடைய பொறுப்பு. நம்ம சொல்றோம், அவங்களுடைய பார்வையில் இந்த பையனுக்கு இந்த பெண் பொருத்தம் இல்லைன்னு கருதுறாங்க, குஃபு இல்லை, பொருத்தம் இல்லைன்னு கருதுறாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அப்ப அதற்கு தகுந்தவாறு ஒரு பெண்ணை தேர்வு செய்வாங்க. ஏதோ ஒரு காரணம், அது சரியோ பிழையோ அவங்க கொடுக்குறாங்க. அதற்காக உறவை முறித்துக் கொள்ளலாமா? உறவை முறிக்கக்கூடாது, உறவை முறிக்கக்கூடாது. உறவை நீங்கள் பலப்படுத்தணும். இது உறவை நீங்கள் பலப்படுத்துவதன் மூலமாக, உறவை பேணுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை குறித்து நிறைய செய்திகளை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மன் சர்ரஹு அய்யுபஸத லஹு ரிஸ்குஹு என்ற அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய ரிஸ்க்கு விரிவாகணுமா, உங்களுடைய பொருளாதாரம் உயரணுமா, உங்களுடைய நிலை அந்தஸ்து உயர வேண்டுமா, உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டுமா, ஃபல்யஸில் ரஹிமா, அப்படி யார் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய இனபந்துக்களை, தன்னுடைய உறவை அவர் இணைந்து நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா நீங்க பாருங்க, உறவை பேணி வாழக்கூடியவர் நீண்ட காலம் வாழ்வார். கூடுதல் காலம் நீங்க வாழ்வதற்கான வழிவகையை அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க, உறவுகளை பேணுங்க, நிறைய நாள் வாழ முடியுங்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு அவசியம்தான். நாம் நீண்ட நாள் வாழணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, அப்படி நம்ம பேணுதலாக இருக்கிறோம்னு வைங்க, அது ரைட்ஸ். ஆனால் அதைவிட வலுவானது நம்முடைய நீண்ட நாள் வாழ்வதற்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது என்றால் ஃபல்யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கட்டும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க இல்லையா, அப்படி. அதே மாதிரி அவருடைய பொருளாதாரமும் விரிவடையும். நம்பணும், முதல்ல நம்பிக்கை நமக்கு அவசியம். அந்த நம்பிக்கை அவசியம். நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உறவுகளை பேணும் பொழுது இந்த 2 விஷயமும் நடக்கும். நம்முடைய பொருளாதாரமும் உயரும், நமது வாழ்நாளும் கூடும் என்று சொல்றது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதையும் நம்ம விளங்கணும். அருமையான பெருமக்களே, அதே சமயம் உறவை முறித்து நடப்பதை குறித்தும் எச்சரிக்கை செய்கிறாங்க. நிறைய ஹதீதுகள் இருக்கு. லா யர்ஹமுல்லாஹு காத்திஅ ரஹ்மின், குடும்ப உறவை முறித்து நடப்பவனுக்கு அல்லாஹ் அருள் புரிவது இல்லை என்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குடும்ப உறவை முறித்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவதில்லைங்கிறாங்க. இப்போ இந்த குடும்ப உறவை பேணுவது முறிப்பதுங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஒரு வீட்டில் கல்யாணம், கல்யாண காட்சிகளில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த வம்பு வந்து சேரும். இந்த கல்யாணம் வருது,
சில பொதுவான ஒரு வழக்கு, பேச்சு வழக்கு இருக்குது. ஒரு குடும்பம் இணைவது என்பது ஒன்று கல்யாணத்தில் இணையும் அல்லது மௌத்தில் இணையும். மௌத்தாயிட்டா போய் பார்க்க போயிடுவாங்கல்ல, அதன் மூலமாக கொஞ்ச நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க, அந்த உறவுகளில் விடுபட்டு போயிருக்கும். மௌத்தானதுக்கு பிறகு இப்படி இருக்கிறது மரியாதை இல்லை, நல்லது இல்லை, கண்ணியம் இல்லை அப்படின்னு போவாங்க. அந்த மௌத்தின் மூலமாக கூட அந்த உறவுகள் புதிதாக என்ன செய்யும், இணைக்கப்படும். அதே மாதிரி கல்யாணம் போன்ற காரியங்களிலும் என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் சம்பந்தம் எல்லாம் பேசாமல் இருந்திருப்பாங்க, வாங்க அப்படின்னு போய் என்ன செய்வாங்க, பழைய பேச்செல்லாம் நீங்கள் அப்படி இப்படி நடந்தீங்களே, அப்படி நடந்தீங்களே, அதுவா இதுவா எல்லாம் வரும். சரி, அதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக விட்டு மன்னிச்சுட்டு நீங்கள் வாங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அதை இணையக்கூடிய மிகள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ ஏற்கனவே இவங்க இணைஞ்சு தான் இருக்கிறாங்க, கல்யாணத்தில் பிரிகிறாங்க. எப்படி பிரிகிறாங்கன்னா, இவர் கல்யாணத்தை நடத்துகிறார், ரொம்ப சிறப்பாக நடத்துகிறார் தன்னுடைய பிள்ளைக்கு. அங்கிருந்து அவரை கூப்பிட்டு இருக்கிறார், இங்கிருந்து இவரை கூப்பிடுகிறார், இங்கிருந்து இவரை கூப்பிடுகிறார். தன்னுடைய சொந்தத்தில் உள்ள நபரை மறந்துட்டார். அப்போ இவர் என்ன சொல்லுவார், நம்ம பேச்சு வழக்கு, நடைமுறை வழக்கு என்ன இருக்குது? ஆமாம், இப்போ அவருக்கு காசு வந்துட்டு இல்லை, முன்னாலெல்லாம் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், இப்போ எல்லாம் மால் நிறைய வந்துடுச்சு, அது அவருடைய கண்ணை மறைச்சிடுச்சு, நம்ம பார்க்க மாட்டார், நம்மெல்லாம் தெரியாது. அந்த பெரிய புது பணக்காரன், அவன் புதுசாக வந்திருக்கிறான், அவன் பெரிய கம்பெனி வச்சுருக்கிறான், அவரை கூப்பிட்டுக்கிறார், இவரை கூப்பிட்டுக்கிறார். யாரோ ஒரு காலகட்டத்தில் அவர் கஷ்டப்படும் போது நான் தான் அவருக்கு என்ன செஞ்சேன், உதவுனேன். இன்றைக்கி நம்மெல்லாம் கண்ணுக்கு தெரியல, நம்மெல்லாம் கூப்பிட மாட்டார். இது எவ்வளவு அபத்தமான கேவலமான ஒரு பேச்சு அல்லது எண்ணம். இன்ன பஅதல்-ظنி இஸ்முன், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய எண்ணங்களில் சிலது குற்றமாக இருக்கிறது. அந்த இதில் இது சேரும். ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறான், ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறான், செய்யல, பாவம் எழுதப்படுமா? எழுதப்படாது. ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறான், செய்யல, அவனுக்கு பாவம் எழுதப்படுமா? பாவம் தான் செய்யலையே, எழுதப்படாது. நன்மை செய்யணும்னு நினைக்கிறான், செய்யல, ஆனால் ஒரு நன்மை எழுதப்படும். ஏன்னா நாடி நாம் பாருங்க, நல்லது அல்லாஹ் அவ்வளோ கருணையாக வச்சிருக்கிறான். ஆனால் சில விஷயங்களில் நினைக்கிறதே பாவமாக ஆகிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நான் கேட்குறேன், ஊர்லாம் அழைச்சிருக்கும் போது இவரோட எந்த சண்டையும் இல்லை, வம்பு வழக்கு எதுவும் இல்லை, உங்களை ஏன் விடணும்? அதுதானே நான் கேட்குறேன் அப்படிம்பார் இவர். அதுதானே நான் கேட்குறேன். அட மறந்துருச்சு. ஆமாம், நாங்கள்லாம் மறப்போம். இது ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ள முடியுமா சகோதரர்களே? நான் நடைமுறையிலே பேசுகிறேன், நடைமுறை வாழ்க்கையை பேசுகிறேன். அட மறந்துடுச்சுப்பா. ஒருத்தன் ஒரு பிரயாணம் போனான், ஒரு முக்கியமான ஒரு பிரயாணம், ஒரு துக்கமான பிரயாணம், ஏதோ ஒரு அவசரத்தில் போகிறான். காலையில் ஒரு 11 மணிக்கு புறப்பட்டு போனான். போய் அவன் என்ன செஞ்சான், அங்கே போய் சேர்ந்தான். ஒரு 5 மணிக்கு போய் சேர்றான். 5 மணிக்கு சேர்ந்ததுக்கு பிறகு அவன் அசரை தொழுதான், லொஹரை தொழலை. ஏன்? மறந்துடுச்சு அவனுக்கு, லொஹரை தொழலை. மகரீபும் போய் இஷாவும் போய் தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு யாவும் வருது, அவன் நம்ம லொஹரு தொழுவும் இல்லையேன்னு யாவும் வருது. இப்போ என்ன செய்யணும்? அவன் தொழணும். இவன் குற்றம் பிடிக்கப்படுவானா? குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். மறதியை எல்லாம் மன்னிக்கிறான்னு மார்க்கம் சொல்லு. அட, தொழுகையை மறந்துட்டு போனதையே எல்லாம் மன்னிக்கிறான், இவர் மன்னிக்க மாட்டாராம். இவர் என்ன செய்யறதில்லை, நாங்கள்லாம் தான் மறப்போம், புதுசாக வந்தவங்கெல்லாம் நினைவுக்கு இருப்பாங்க. இதெல்லாம் அபத்தமான பேச்சு, அசிங்கமான பேச்சு, அல்லாஹும் ரசூலும் அறவே விரும்பாத பேச்சு. எங்கள் ஊரில் தக்கா சாஹிப் ஒலியுல்லா நாயகம்னு அடங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். உமர் ஒலியுல்லா இல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள பற்றி தெரியும். அவங்களுடைய உறவுகள் கூட இப்போ சொன்னாங்க, அங்கே அடங்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, அவங்க சம்பந்தப்பட்டவங்க. அவர்களுடைய மகனார் தக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா ஷேக் அப்துல் காதிர், ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய மகான், குதுபு ஜமானாக வாழ்ந்தவங்க. அவர்களுடைய மச்சான் ஒரு ஆள் இருந்தாங்க, சையீத் அஹ்மது முத்துவாப்பா ஒலியுல்லா, எங்க பாட்டனார், எங்களுடைய பாட்டனார் சையீத் அஹ்மது முத்துவாப்பா ஒலியுல்லா. இந்த 2 பேருக்கு இடையில ரொம்ப பிரியம் இருந்தது. எங்களுடைய பாட்டனாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சாஃப்ட் கேரக்டர், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆள். அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும்போது
ஒரு கட்டத்தில் இவங்க பெரிய வசதியோடையும் இருக்கிறாங்க. தக்கா சாஹிப் வலியுல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வசதியோடு இருக்கிறாங்க. அவுலியாக்களினுடைய நிகழ்ச்சி, அதனால் அதையும் சொல்கிறேன், அவுலியாக்களுடைய நிகழ்ச்சியை. அப்போ ஒரு நிகழ்வு, அவங்களுடைய வீட்டில் ஒரு விசேஷம் ஏற்பட்டு உறவுகளுக்கெல்லாம் விருந்து வச்சிருக்கிறாங்க. விருந்து வைக்கும்போது யாரை அழைக்க இல்லைன்னா தங்களுடைய மச்சான அழைக்கலை, பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லாவை அழைக்க இல்லை, கூப்பிடவே இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க இதை வீட்டில் மச்சான் வீட்டில் விருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நேராக விருந்துக்கு வந்து உட்காந்துட்டாங்க. நம்ம போவோமா, நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் போகிறதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே எல்லாரும் சாப்பாடெலாம் வச்சுருக்குது. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பிஸ்மில்லா, எல்லோரும் சாப்பாடு வச்ச பிறகு பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் வச்சு முடித்ததுக்கு பிறகு பிஸ்மில்லாமாங்க. அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீடாக இருந்தாலும் சரி, எல்லாம் அது நான்லாம் பார்த்துருக்குறேன். எல்லாம் வச்சு முடித்த உடனே பிஸ்மில்லா அப்படின்னு ஒருத்தர் சத்தமாக சொல்லுவாங்க, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு முறை இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வைக்க பிஸ்மியா, சரி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்க. அப்போ அது எல்லாரும் விருந்தில் வச்சிருக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லலை, சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது இந்த தக்கா சாஹிப் வலியுல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க முத்துவாப்பா நாயகத்தை பார்த்து, முத்துவாப்பா நான் உங்களை கூப்பிட இல்லையே விருந்துக்கு, நீங்கள் சொல்லாத இடத்துக்கு வந்துக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும்? சொல்லாத இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு தான், சரி நமக்கு சொல்லியிருப்பான், வீட்டில் எதாவது மறந்துருப்பாங்க அப்படின்னு வந்துட்டோம். அல்லது ஒரு பெருந்தன்மையாக நாம் போயிட்டோன்னு வைங்க, பெருந்தன்மையாக நம்ம என்ன செய்கிறோம், அங்கே போகிறோம். நம்ம விட்டுட்டா அவன் என்ன செய்ய போகிறான், விருந்து வைக்க போகிறான், கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்பான், நம்ம சொல்லியிருப்பான் அல்லது மறந்துருப்பான். அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போனால் அந்த ஃப்ரெண்டு நம்மளை சொல்கிறான் அல்லது நம்ம உறவினர் சொல்கிறாரு, ஒன்று நான் கூப்பிடவே இல்லையப்பா, நீ ஏப்பா வந்தான்னு சொல்லி அத்தனை பேருக்கு மெத்தியில் வச்சு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? தட்டையை தூக்கி வீசிட்டு வந்துட மாட்டோம் இல்லையா? அவனுடைய மூஞ்சில் தட்டையை வீசிட்டு வந்திருப்போம். இப்போ அவ்வளோ பேருக்கு மத்தியிலையும் வைத்து தக்கா சாஹிப் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, முத்துவாப்பா உங்களை நான் கூப்பிடலையே, விருந்துக்கு அழைக்க இல்லையே, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது என் மச்சான் வீடு, அவங்க அழைச்சி தான் வரணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு உரிமை இருக்குது, நான் தாராளமாக நான் வருவேன், நான் சாப்பிடுவேன், நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி, வர வேணான்னு சொல்லி விட்டாலும் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்களாம், பார்த்தீங்களா என் மச்சானினுடைய தன்மையை நீங்கள் பார்த்தீங்களா, இப்படி இருங்க குடும்பத்தாரெல்லாம், இந்த பண்பு வரணும், அதுக்காகத்தான் நான் அவங்களை என்ன செஞ்சேன், உண்மையிலேயே சோதிப்பதற்காகத்தான், அவங்க யார் அப்படிங்கிறத நீங்களாம் விளங்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன்டாங்க. இந்த பண்போடு இருங்க, இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கிறதா அவங்க கேட்குறாங்க. இந்த பண்போடு நீங்கள் இருக்கிறீங்களா? என்ன அப்போ குடும்ப உறவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பேணி இருக்கிறாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியிலே வச்சு நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு தெரியும் அவர்களுடைய கல்வி என்னங்கிறது எனக்கு தெரியும், அவங்க எப்படி தூய்மையாக இருக்கிறாங்கன்னு புரியும், உறவுகளை அவர்கள் எப்படி பேணுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும், அதனால் கேட்டேன். இந்த பதிலை பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் இருக்கணும், இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள் என்று அங்கே சொன்னாங்க. ஆனால் என்ன நிலைமையில் இருக்குது இப்போ பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த உறவு என்பது முகாஃபி அல்ல. முகாஃபி அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது இதுக்கு அது, இந்த பகரம், அதுக்கு இது இதுக்கு அது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நாம் நம்முடைய தமிழில் நம்முடைய ஸ்டைலில் சொல்வதாக இருந்தால், உறவு என்பது பிஸ்னஸ் அல்ல, வியாபாரம் அல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்க, பணம் கொடுத்தீங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, இந்த பொருள் எவ்வளவு, 1000 ரூபா, இந்தாங்க 1000 ரூபா, இந்த பொருள் 1000 ரூபா கொடுத்தீங்க, 1000 ரூபாய்க்கான பொருள் கொடுத்தாச்சு. இது பகரம், முகாஃபி, ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது, இப்படி அல்ல உறவுங்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? ஒருத்தர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு விருந்துக்கு அழைக்க இல்லை, ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட இல்லை, அவர் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு அவர் கூப்பிட இல்லை,
சரி நீ இன்னும் போகலைன்னா வச்சுக்கிடுவோம், நம்ம கூப்பிடல, நம்மளும் போகலை. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அவரை கூப்பிடுவோமா? அவர் எங்களை கூப்பிட்டாரா? அவர் எங்களை கூப்பிட்டாரா? என் மனைவியை கூப்பிட்டாரா? என் பிள்ளையை கூப்பிட்டாரா? அதனால நான் அவரை கூப்பிட மாட்டேன். இது தப்புங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரம் அல்ல. அவர் கூப்பிட்டால் நான் கூப்பிடுவேன், அவர் கூப்பிடவில்லை என்றால் நான் கூப்பிட மாட்டேன். இது கொடுத்தால் கிடைக்கும், கொடுக்கவில்லைன்னா கிடைக்காது என்பது வியாபாரம். அப்படிப்பட்டது அல்ல உறவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்றாங்க, ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உறவினர் ஒருவர், அவர் என்ன செய்யறாரு, அவர் என்னோட எப்போதும் தகராறு பண்றாரு, நான் சகிச்சு தான் போறேன். அவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் என்னை அழைக்க மாட்டார், நான் அழைக்க தான் செய்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ இப்படி தான் நடக்கணும், நீ இப்படி தான் நட. அவர் உனக்கு எவ்வளோ தங்கடங்கள் தந்தாலும் சங்கடங்கள் தந்தாலும் அந்த உறவை நீ முறிக்கக்கூடாது என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ குடும்பம் பலமான வலுவான குடும்பமாக இருந்ததான் நலமான சமூகம் உருவாக முடியும். எல்லா குடும்பங்களிலையும் சண்டை வம்பு வழக்குனா என்ன ஆகும்? எந்த ஊர் சிறக்கும், எந்த சமூகம் சிறக்கும்? சமூகம் சிறக்குமா? சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமா? முடியாது சகோதரர்களே. எல்லா இடத்துலையும் எல்லா குடும்பங்களையும் இப்போ நிறைய அந்த தாராளமான மனசு என்பதோ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பதோ மிகவும் மிகவும் குறைந்து போய்விட்டது. இந்த அட்ஜஸ்டிங் டைப்புங்கிறது அறவே இல்லாமல் போனது. பொருந்தி போகக்கூடிய பண்பு இல்லாமல் போய்விட்டது. பரவலாகவே முஸ்லீம்கள் இடத்துல பார்க்குறோம், பரவலாகவே முஸ்லீம்கள் இடத்துல பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புகாரியிலும் இது இடம்பெறுகிறது. இது சம்பந்தமாக குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்கள பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சில முனாஃபிக்குகள் ஏற்படுத்தினாங்க. இஃப்க், ஹதீதுல் இஃப்க் தெரியும், படித்த பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. ஆயிஷா நாயகியை பற்றி இட்டுக்கட்டப்பட்டது. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா, ஒரு சஹாபி தான். இதில் இன்னும் சொல்ல போனால் பத்ர் சஹாபி, பத்ரிலேயே கலந்து கொண்ட ஒரு மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி ஆயிஷா நாயகியை பற்றி தப்பாக பேசியதில் அவங்களும் இடம்பெறாங்க, புகாரியில் இடம் செய்தி. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு கட்டத்தில் அதற்கு பிறகு இந்த செய்தியெல்லாம் ஸல்லல்லாஹு காலையில் விளங்குது. இந்த மிஸ்தகு யாரு அப்படின்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உறவு, நெருங்கிய உறவு, ஆயிஷா நாயகியினுடைய உறவு, இரத்த பந்தம். மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சித்திக் நாயகத்தினுடைய உறவுல உள்ளவங்க. இதை விட பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? அவங்க அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாழ்க்கை செலவீனம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கு. அதை பூர்த்தி செய்யறது யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் நாயகம். எப்படி இருக்க வேடிக்கை? அபூபக்கர் சித்திக் நாயகம் குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவர் கஷ்டப்படுறாருன்னு உதவி செய்கிறாங்க. இந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா தன் குடும்பத்தில் உள்ள தனக்கு உதவி செய்யக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மகளார் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் என்ன செய்கிறாங்க? உதவுறாங்க. மிஸ்தஹுக்கு உதவுறது அவங்க தான். அப்போ அவங்களுடைய மகளார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் அவர்களை ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பரிசுத்தமானவர்கள், முத்தஹராத் இல்லையா, சுவன பெண்கள் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை குறை சொல்லும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனது எவ்வளவு வலித்திருக்கும், எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கும். அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு சஞ்சலப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க. இவ்வளவுக்கு அவங்க உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஆயிஷா நாயகியினுடைய
பத்தினித்தன்மையை குறித்து வசனங்களை இறக்கினான். இன்னைக்கு வரைக்கும் அதை ஓதிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய சிறப்பை குறித்து பேசினான். அவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை காலமெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், சொல்ல வச்சான் மோமின்கள் மூலமாக, திருக்குர்ஆனின் வசனத்தின் மூலமாக. அதற்கு பிறகு என்னன்னா, சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சத்தியம் செய்து சொன்னார்கள், இனிமேல் நான் மிஸ்தகுக்கு உதவ மாட்டேன். நியாயமா இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்க பிள்ளைய பத்தி இன்னொருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான், தப்பா பேசிட்டான், கோவம் வருமா வராதா? முழுக்க 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 இட்டு கட்டுதல். அவ அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் இல்லை, அப்படி நடந்துட்டான் இப்படி நடந்துட்டான்னு பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவுக்கும் அந்த பேசுறாரே அவருடைய வாழ்வாதாரத்தை நிறைவுபடுத்தக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைய பத்தி இப்படி தப்பா பேசினதுக்கு பிறகு நான் உதவுவானா, நான் என்ன கேனையனா, நான் முட்டாளா அப்படின்னு கேட்போமா இல்லையா? உதவ முடியுமா? உதவுவதற்கான எண்ணம் வருமா என்ன? இப்ப என்ன செஞ்சாங்க, வேற ஒன்றும் அவங்க பேசல, நான் இனிமேல் மிஸ்தாகுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், வலா யஅ்தலி உலுல் ஃபضலி மின்கும் வஸ்ஸா, உங்களில் ஃபதுலும் சிறப்பும் வசதியும் உள்ளவர்கள், சிறப்பும் வசதியும் உள்ளவர்கள் நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சத்தியம்லாம் செய்யாதீங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்புறீங்களா இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்புறீங்களா இல்லையா? விரும்புகிறோம். அதை மாதிரி அவர்களை நீங்க மன்னிச்சிருங்களேன். என்ன அழகா விளக்கம் சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை விருப்ப பலா யா ரப்பி, நீ எங்களை மன்னிப்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து அந்த மிஸ்தஹா அவர்களை மன்னித்து விட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அதற்கான உதவிகளை தொடர்ந்து கொடுத்தாங்க. இப்ப இதெல்லாம் ஹதீதுகள்ல இருக்குது, வரலாறுகள்ல இருக்குது. இந்த ஹதீதுகளும் இந்த வரலாறுகளும் நம்ம கேட்டுட்டு போறதுக்கு மட்டுமா, நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்குமா? வாழ்க்கையில கொண்டு வரணுமா இல்லையா? ஏதோ சம்பிரதாயத்துக்கு நம்ம நடத்துறோம், ஃபங்க்ஷனை நடத்துறோம், வளமையா நடத்துவோம், கேட்போம் போவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தணும், அதை கொண்டு வரணும். அதுதான் பாக்கியமானது. எவ்வளவு பெரிய அவதூறு அது! அதற்கு மத்தியிலும் என் ரப்பி ரப்பா, நீ என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் ரப்பே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு தொடர்ந்து அந்த உதவியை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா? இதுதான் உறவு. இந்த மாதிரி உறவை நாம் பேணணும். அது இல்லாமல் என்ன கூப்பிடல, அதுக்கு கூப்பிடல, எங்களை கண்டுக்கிடல, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் கண்டுக்கிடல, நீ கண்டுக்க என்ன, நான் என்ன ரோஷம் கெட்டவனா அப்படிலாம், அதுக்கெல்லாம் நிறைய வார்த்தைகள் வச்சிருக்கிறாங்க, பதில் வச்சிருக்கிறாங்க மக்கள்கிட்ட. எல்லார்ட்டையும் பதில் இருக்கு. என்ன நிலையில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. அது நல்ல பண்பே அல்ல. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது நல்ல பண்பு இல்லை. அவர் மறந்துட்டார், உண்மையிலே மறக்க இல்லை, வேணும்னா விட்டுட்டார். மறந்துட்டார்னு சொல்லி நீங்கள் போங்க, நீங்கள் மறந்துட்டார்னு போங்க. நான் தான் கூப்பிட இல்லையே, நீங்கள் வந்துடுவீங்கன்னா அப்படிலாம் கேட்டுருவாரா? கேட்க போகிறது இல்லை, 100க்கு 100 கேட்க போகிறது இல்லை. ஆக இதுதான் குடும்பம் வலுவாக இருப்பதற்கான ஒரு முறை. வலுவான குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டுறணும். அதில் போய் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப போட்டு நுழைச்சிக்கிட்டு அப்படி இப்படிலாம் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, அரஃபாவில் இருக்காங்க. அரஃபாவில் இருக்கும்போது மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும்போது சொன்னாங்க, குடும்ப உறவை முறித்தவர் யாராவது இங்கு இருந்தால் ஃபல் யக்கும் அண்ணா, நம்மை விட்டும் அவர் எழுந்து வெளியில் போயிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது, லேசான வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் பாருங்கள். நம்மை விட்டும் எழுந்து போகட்டும்ங்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்க வேணாங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டால் என்ன கதி? நமக்கு கதி இருக்கா? இல்லையே.
ஆகிரத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை கொண்டு தான் கேள்வி கணக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆதம் அலை ஷஃபாத்தினுடைய பானம் புகாரியில் எல்லா கிரந்தங்களையும் இடம்பெறுது. மக்கள்லாம் ஆத நபிட்ட போவாங்க, இப்ராஹிம் நபிட்ட போவாங்க, அந்த நபிட்ட போவாங்க. கடைசியில் யார் வருவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே வருவாங்க. அப்போ அவர்களை விட்டு நீங்கள் எழுந்து போங்க அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறது? நாம் அது கடின வார்த்தை இல்லையா? உறவை முறித்தவர் யாராவது இங்கே இருந்தால் எழுந்து போயிடுங்கன்னாங்க. ஒரே ஒரு நபர் எழுந்து வெளியில் போயிட்டாங்க. ஒரு சஹாபி எழும்பி வெளியில் போயிட்டாங்க. ஏன் போறீங்க, யாரை எந்த உறவு முறிச்சிங்க, யாருக்கிட்ட உறவு முறிச்சிங்கன்னு ரசூல் எதுவும் கேட்கல, போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க திரும்பி வந்தாங்க. இப்போ கேட்குறாங்க, தெரியும் இல்லை செல்லதாசங்களுக்கு, இப்போ கேட்குறாங்க எங்கே போனீங்க, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்பா அந்த சஹாபி சொன்னாங்க, யார் சொல்லலாம், என்னுடைய மாமின்னு நினைக்கிறேன், மாமியோ சின்னம்மாவோ எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை, இந்த ரெண்டில் ஒன்று. அம்மா கூட பிறந்தவங்க இருந்தால் சின்னம்மா, அத்தா கூட பாப்பா கூட பிறந்திருந்தா மாமி. இவங்க என்னுடைய உறவை முறித்து கொண்டார்கள். உறவை முறிச்சது அவங்க தான், உறவை அவங்க முறிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, யாரும் சொல்லலாம் பொல்லியக்கும் அண்ணா, நம்மை விட்டும் அவர் எழுந்து வெளியில் போகட்டும் என்று சொன்னதும் எனக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் மாமி இல்லையா, எங்கள் சின்னம்மா இல்லையா? அப்போ அந்த இரத்த உறவு என்ன அப்படி பயத்தை ஏற்படுத்தியது. எனவே நான் போனேன். அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, பக்கத்து கூடாரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்க்க போனேன். போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? அது இந்த பெண்களுக்கே உள்ளது. என்ன நீலாம் என்ன பார்க்க வரமாட்டியே, என்ன புதுசாக வந்திருக்கிற, இதெல்லாம் நடக்குமா இல்லையா? அட தேடி வந்திருக்கிறானே, இது பெண்களுக்கே. பெண்கள் நான் குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் விட்டு மாறணும்னு நான் சொல்ல வர்றேன். இதுக்கு விதிவிலக்கான பெண்களும் உண்டு, அதே மாதிரி ஆண்களையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, கூடுதலாக பெண்கள் இருக்கிறாங்க. இதை மாறணும். நீலாம் என்ன பார்க்க வரமாட்டியே, உங்கள் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேனே, இப்படிலாம் சொல்லுவாங்களே இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உறவை முறித்தவர் யாராக இருந்தால் ஃபல்யக்கும் அண்ணா, நம்ம விட்டு எழுந்து வெளியில் போகட்டும்னாங்க. இது என்னை அதிர வைத்து விட்டது, எனக்கு பயமாக இருந்தது. தவறு நீங்கள் செஞ்சிருந்தாலும் நான் செஞ்சிருந்தாலும் சரி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி வந்துட்டேன். நீங்கள் பெரியவங்க, மூத்தவங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். யார் தவறு செஞ்சாலும் சரி நான் மன்னிப்பு கேட்குறேன், அவ்வளோதான். தவறு நீங்களே செய்திருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் என்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்த உடனே அவங்க அந்த மாமியை அழுதுட்டாங்க, இவங்களும் அழுதுட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்போதும் பெரும்பாலும் கனிவாகத்தான் இருக்கும், கடுமை வராது. ஏன்னா நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், கருணையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், குடும்ப உறவுகளை இணைக்கக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, திட்டுபவனாக அனுப்பப்படவில்லை, கடைத்தெருவிலே நின்று சப்தமிடக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கடின வார்த்தையை சொல்கிறாங்க. குடும்ப உறவை முறித்திருந்தால் நம்மக்கிட்ட வர தேவையில்லை, வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெட் அவுட். எப்படி இருக்கும்? இப்போ எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த இளைஞர்கள் குறிப்பாக தங்களுடைய நண்பர்களுக்காக நிறைய நேரம் செலவிடுறாங்க. நண்பர்களோடு பாற்றி அங்கே போகிறது இங்கே போகிறது. இப்போ இன்றைய காலத்தில் வீடுகளில் சமைக்கிறது குறைஞ்சி வருது, இங்கேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஊரில் நிறைய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் அதிகமாகுதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம், வீட்டில் சமைக்கிறது குறையுதுன்னு அர்த்தம். வெளியில் போய் சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு, அல்லது வெளியிலேருந்து எடுத்து சாப்பிட்றது, ஆர்டர் கொடுக்கறது, அங்கேருந்து சாப்பாடு வருது, சாப்பிட்றது. இப்போ இது மேலை நாடுகளில் அதிகமாக இருக்குது. நீங்கள் மலேசியாவில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், எங்கே திரும்பினாலும் ரெஸ்டாரண்ட், நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் ரெஸ்டாரண்ட்டில் தான் விழுவீங்க, அப்படி தான் இருக்கும். ஏன்னா அங்கே சமைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட 90% மேலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே நிலை அந்த கலாச்சாரம்
நம்மிடத்திலேயும் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் சமையல் என்பது இல்லாத ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது. இப்போ இவன் என்ன செய்கிறான், பல சமயங்களில் வீட்டில் சமைச்சே வச்சிருப்பான் மனைவி. இவன் நண்பர்களோடு அரட்டடிச்சுட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு தந்தூரின்னு என்னத்தையாவது தின்னுட்டு என்ன செய்கிறான், வர்றான். அவன் நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்டு என்ன செய்கிறான், வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுங்களேன்னு அவன் சாப்பிடாம இருப்பா. இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க அவங்களோட போயிட்டேன் அப்படின்னு. வீட்டில் கொஞ்சம் கூட காசை கேட்டிருப்பா, எதுக்காவது அது செய்யணும் இது செய்யணும், ஒரு ஆசைப்பட்ட ஒரு உணவு செய்யணும் கேட்டிருப்பா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருப்பான். ஆனால் அங்கே போய் கண்டதையும் கடிதையும் சேலை வச்சு பெரிய பில்லை கொடுத்துட்டு வந்திருப்பான். பெரிய பில்லை கொடுத்துட்டு வந்துடுவான். இன்றைக்கி கையில் காசு வைக்க தேவையில்லை, ஃபோன் இருந்தாலே போதுமா இருக்குது. ஃபோன்பே ஜிபே எல்லாம் பேன்னு பேயாக போயிடுச்சு. பார்க்குறமா இல்லையா? அப்படியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு தன் நண்பர்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறான், நண்பர்களுக்காக பணத்தை செலவழிக்கிறான். குடும்பத்திற்காக நேரத்தையும் செலவழிப்பதில்லை, பணத்தையும் செலவழிக்கிறதில்லை, குறைஞ்சிருச்சு. இது எவ்வளவு அசிங்கமானது! இந்த ஷரியா எவ்வளவு வெறுக்கிறது இதை. நண்பனோடு நல்லாரு, அவனுக்கு செலவழி, ஆனால் அவன் குடும்பத்துக்கு தாராளமாக இருங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தில் தாராளமாக இருப்பார்கள். குறிப்பாக ரமதான் வந்து விட்டால் மிக தாராளமாக இருப்பாங்கன்னு மனைவிமார்கள் சொல்கிறாங்க. நீ குடும்பத்துக்கு கணக்கு பார்த்து கொடுக்காத. உன்னுடைய உனக்கு வசதி இருக்கா, குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்யப்பா. அது என்ன கணக்கு பார்த்து அதுக்கு என்ன இதுக்கு என்ன நொட்டு நொசுக்குன்னு கேட்கக்கூடாது. சாப்பிட வேணா நல்லா சொல்கிறானா, நல்லா சாப்பிடுப்பா, நல்ல குடி, வீண் விரையும் செய்யாத. அதான மார்க்கம் சொல்லுது. நொட்டு நொசுக்கு அது இதுன்னு கேட்பான். ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது ஒரு பெரிய பார்ட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு பில்லு வரும், 3000 வச்சுருவா 4000 வச்சுருவா வருது. அப்படி என்ன செய்யறது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து வச்சு அந்த கார்டை என்ன செய்வார் இவர், பெரிய அவன் அட்டையில், இப்போ அட்டையில் தான் அவன் அட்டையில் கொண்டு வந்து பில்லை தருவான். அந்த பில்லை வேற மூடி வச்சுருப்பான் அட்டைக்குள்ளே. அப்படி திறந்து பார்ப்பார், அட்டையை வச்சு ஸ்டைலில் அனுப்பிடுவார். இது என்ன பெருமைன்னு கேட்குறேன். இது பெருமையா? அல்லாஹ்விடத்தில் இது சிறுமை. உன் மனைவியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றா, உன் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் சாப்பிடு. அப்போ மனைவிக்காக, தாய் தந்தையர்களுக்காக, உறவுகளுக்காக நேரத்தையும் பணத்தையும் ஒதுக்குவதை விட நண்பர்களுக்காக நேரத்தையும் காசையும் ஒதுக்குவது என்பது, செலவழிப்பது என்பது அதிகமாக இருக்கிறது. நடைமுறையில் உள்ளதை நான் பேசுகிறேன், திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய ஞாபகத்திற்கு. இது பிழை, தவறு. ஆனால் நண்பர்களுக்காக செலவழிக்க கூடாது, நேரத்தையோ பணத்தையோ செலவழிக்க கூடாதுன்னு செலவழி. ஆனால் முதல் நிலையில் யார் இருக்கணும்? உன் குடும்பம் இருக்கணும். அது என்ன பெருமை, அது என்ன ஸ்டைலு, அது ஒன்று பந்தா, இதெல்லாம் பைத்தியம் தானே. இதெல்லாம் இந்த நிலையிலிருந்து இந்த சமூகம் விடுபடணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். நாதாக்களினுடைய மஜ்லிஸுகளில் வந்து நாங்கள் பேசும்போது அதன் மூலமாக நம்முடைய சமூகத்திற்கு பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அருமையான தலைப்புகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேர்வு செய்து உலமாக்கள் தந்திருக்கிறாங்க. இந்த நிர்வாகத்திலிருந்து அவ்வளவு தலைப்புகளும் அருமையான தலைப்புகள் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க அந்த உறவுகளை பேண. ஒரு கட்டத்தில் ஒரு பொம்பளை வர்றாங்க, அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியப்படுத்துகிறாங்க, ரொம்ப 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 கண்ணியப்படுத்துகிறாங்க. ஆயிஷா நாயகி ஆச்சரியப்பட்டு போனாங்க. வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கண்ணியப்படுத்துறதை பார்த்து ஆயிஷா நாயகி ஆச்சரியப்பட்டாங்க. இல்லை, யார் வந்தாலும் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்துவாங்க, ஆனால் அன்னைக்கு ரொம்ப கூடுதலாக இருந்தது. அப்பா அவங்க கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன இவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்துறீங்களே, யார் இவங்க அப்படின்ட்டு. இவங்க தான் ஹலீமா, எனக்கு பாலூட்டியவங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அன்னையர் திலகம் செய்ததுனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோழியர்கள் இருந்தால் அவங்களுக்காக விருந்து உணவுகளை கொடுத்து விடுவாங்க, வீட்டில் சமைக்கிற உணவுகளை கொடுத்து விடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவை பேணி நடந்தவர்களாக இருந்தாங்க. எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கணும். ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு தகவல் அது. சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார்
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த மகனார், எல்லாருக்கும் அது தெரியும். அன்னையர் திலகம் செய்தத்னா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அலிநாயகம் வேறு கல்யாணங்களை முடிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அலிநாயகம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, ஃபாத்திமா நாயகி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 6 மாதத்துக்கு பிறகு அன்னையர் திலகம் ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வஃபாத்தாகிறாங்க. 6 மாதம் இடைவெளி. அப்போ அங்கே 2 பேருமே ஹயாத்தாக இருக்கிறாங்க. அலிநாயகம் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு இனிமேல் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் உங்கள் பேரை நான் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தால் உங்கள் பேரை நான் வைக்கட்டுமா, முஹம்மத் என்று பேரை வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. வைங்கன்றாங்க. என்ன விளங்குறோம், பிறந்தா வைங்க அப்படியா கணக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அது உறுதி. இந்த ஹதீதுகளை நம்ம அப்படி விளங்கிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள்லாம் வந்து ஒரு போகிற போக்கில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இல்லை. அது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், வஹையினுடைய வார்த்தை, வஹையை மொழியக்கூடிய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி, நீங்கள் நாவை அவசரமாக அசைக்காதீங்கிறான் அல்லாஹ். அப்போ நான் பேசக்கூடிய நாவு அது ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் தங்களுடைய சுய விருப்பப்படி பேசுவது இல்லை, அதெல்லாம் நான் பேசுறதுங்கிறான் அல்லாஹ். அப்போ அலிநாயகம் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உங்களினுடைய பெயரை நான் வைக்கட்டுமா நாயகமே, வைங்கங்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளை பிறகும். ஆனால் ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிட்டாங்க, பிள்ளை பிறக்க இல்லை. அதுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருந்து, ஹசன், ஹுசைன், மொஹசின் என்று 3 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தது. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தது. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹனஃபியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை முடிக்கிறாங்க. முடிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது. என்ன பேர் வைப்பாங்க? முஹம்மதுன்னு பேர் வைக்கிறாங்க. முஹம்மதுன்னு என்ன செய்கிறாங்க? பேர் வைக்கிறாங்க. பேர் வைத்தது மட்டுமல்ல, அவங்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கற்றுக் கொடுக்குறாங்க அலிநாயகம். ஒரு கட்டத்தில் என்னன்னா, சுபஹானல்லாஹ், அறிவு, ஆற்றல், வீரம், வலிமை, திறமை என்று உச்ச நிலைக்கு போயிட்டாங்க அந்த முஹம்மது ரலியல்லாஹு தஆலா. அங்கே ஒரு தாபி தான், அலிநாயகத்தினுடைய பிள்ளை, சஹாபி இல்லை. அப்போ அவ்வளவு திறமையும் ஆற்றலும் மிக்கவர்களாக அந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா திகழ்றாங்க. ஒரு கட்டத்தில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா யாரு? அண்ணன், மூத்தவங்க. இவங்க தம்பி, வாப்பா வழி, அஹுல்யாபு, வாப்பா வழி சகோதரர்கள், அத்தா வழி சகோதரர்கள். குடும்பம்னு வந்தால் சில பிரச்சனைகள் இருக்குது, நம்ம சொல்லியிருக்கிறோமா இல்லையா? அது இயல்பு. குடும்பம்னா அப்படி இருக்க தான் செய்யும். அதை வந்து பண்போடு அழகோடு அதை வந்து கையாண்டு கடந்து போவதுதான் நல்ல மனிதர்களுடைய பண்பு. அந்த வகையிலே இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிடையில, ஒரு சில நாட்களாக பேசிக்கிடையில. இப்போ நீங்கள் பாருங்கள், முஹம்மது ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. யாருக்கு எழுதுகிறாங்க? ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விடுறாங்க. அதில் என்ன எழுதுகிறாங்க? என்னுடைய உயரிய சகோதரர் அவர்களுக்கு இதெல்லாம் படிக்கணும், கேட்கணும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் குடும்பங்கள் ஏற்பட்டால் இதை மாதிரி வழி நடக்கணும், அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எப்படி நடந்துக்கிட்டாங்க நீங்கள் பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த கடிதம், என்னுடைய அருமை சகோதரர் அவர்களுக்கு, என்னில் வயதில் மூத்தவர்கள் நீங்கள், நான் இளையவன். என்னுடைய தந்தையும் உங்கள் தந்தையும் ஒரே நபர் தான், அலிநாயகம். என்னுடைய தாய் ஹனஃபியா, ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி. உங்கள் தாயோ சொர்க்க பெண்களினுடைய தலைவி. என் தாய் ஒரு சாதாரண நபரினுடைய மகள். ஆனால் உங்கள் தாயோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாராஜா
அவங்களுடைய பிள்ளை ஃபாத்திமா நாயகி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், நீங்களோ அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் உங்களை தஹீரக்கும் தத்ஹீரான்னு சொல்கிறான்ல பாருங்க. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுத்தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தப்படுத்தி வைப்பதையே அல்லாஹ்வுடைய விருப்பம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா வகையிலும் நீங்கள் தான் உயர்ந்தவங்க. என்னை விட எல்லா வகையிலும் நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ தான் மேட்ரு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்ககிட்ட வந்து நம்மகிட்ட யார்கிட்ட பிள்ளைகள் தப்பு யாருக்கு அப்படி நடந்துக்கிட்ட அதெல்லாம் இல்லை, நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்கள் பாட்டனார் நம் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, 2 பேருக்கு இடையில் பிரச்சனை வந்து யார் முதல்ல அதை மன்னிப்பை தேடி செல்கிறாரோ பொருந்தி போகிறாரோ அவர் உயர்ந்தவராக ஆகிவிடுவார். அப்படி தானே? 2 பேருக்கு இடையில் பிரச்சனை, தன்னுடைய ஈகோ பார்க்காம மச்சான் இந்த தப்பாக நடந்துக்கிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு போய் கேட்குறான்னு வைங்க, நம்ம ஈகோ சும்மா விடாது. ஈகோ தான் இப்போ நிறைய பெரிய பிரச்சனை. அது நப்ஸு. ஈகோங்கிறோம். ஈகோன்னா என்ன? நப்ஸு தானே. இந்த நப்ஸு அம்மாராவுடைய வேலை அவ்வளோ. அப்போ அவன் ஈகோ பார்க்காம நேராக கீழே இறங்கி போய் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால் அவன் உயர்ந்துடுறான், ரொம்ப டாப்பில் போயிடுறான். அவன் மன்னிக்கிறான்னு வைங்க, அவனும் உயர்வான், மன்னிச்சிட்டான்ல அவனுக்கு சிறப்பு. ஆனால் கூடுதல் உயர்வு யாருக்கு? ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்டு போனவனுக்கு. இப்போ அதில் எழுதுகிறாங்க, என்னுடைய சகோதரர் அவர்களே, இப்போ நான் கேட்டு உங்களை வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் கேட்டு வந்துட்டா இந்த விஷயத்தில் உங்களை விட நான் உயர்ந்தவனாக ஆகிடுவேனே. இந்த விஷயத்திலேயும் நீங்களே எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இருப்பது போன்று இந்த விஷயத்திலேயும் நீங்களே உயர்வாக இருக்க வேண்டும் என்று கருதி தான் நான் வரல அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை அல்லவா அது. இந்த கடிதத்தை படித்ததும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து ஓடினாங்களாம். ஓடி சென்று தன்னுடைய தம்பி அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. என்ன பண்பு அது? நம்ம ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பைத்தை நேசிக்கிறோம், அதை செய்கிறோம், எல்லாம் பேச்சா வாழ்க்கையில் கொண்டு வர வேணாமா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறேன்னா என்ன நான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறேன், ஆல் பைத்தை நேசிக்கிறேன், இதான் நேசம். இப்படி செஞ்சு காட்டிக்கிறாங்களே. அண்ணனோட நீ பிரச்சனையே வைக்குது, அதெல்லாம் முடியாது. அவர் மௌத்துக்கே நான் போக மாட்டேன் பேசுகிறான். அவர் மௌத்தா போனால் நான் போக மாட்டேன், நான் மௌத்தானா அவர் வரக்கூடாது. இதுக்கு பேர் அஹ்லுல் பைத் நேசமா? இதுக்கு பேர் நல்ல ஒரு முஸ்லீமுக்கு நான் அடையாளமா? இது எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. மனசெல்லாம் கெட்டு போய் இருக்கிறது. மன்னிப்பது, அனுசரித்து போவது, விட்டு கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இவைகளெல்லாம் நடைமுறையிலே இல்லை என்று ஆகிவிடுமோ என்ற அச்சம் இப்போது தோன்றி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த நிலையிலிருந்து விடுபட்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். குடும்ப உறவுகளை பேணி வலுவான குடும்பமாகணும். முந்தைய காலத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த குறைஷிகள்கிட்ட ஒரு தன்மை இருந்தது. குடும்ப உறவுகளை நல்ல வலுவாக பேணுவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தினாங்க. நபின்னு பிரகடனப்படுத்தின போது பிரச்சனைகள் வந்தது. அது வரைக்கும் அல்லமீன் 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 என்று கொண்டாடியவர்கள்லாம் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரையெல்லாம் விட்டு என்ன செஞ்சாங்க, கொலைப்படி பண்ணாங்க, அவங்கள ஏற்றுக்கிட்டவங்க அடித்தாங்க, பிடிச்சாங்க, இதெல்லாம் நடந்தது. ஒரு கட்டத்தில் ஹாஷிமி குடும்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி கோத்திரத்தில் ஹாஷிமி குடும்பம், அந்த ஹாஷிமி குடும்பத்தையே ஒதுக்கி வச்சாங்க. ஷைபே அபி தாலிபில் 3 வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். 3 வருஷமா ஊரை விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமா? அந்த குடும்பமே. இதில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? என்ன ஆச்சரியம் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் அதில் இருக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கிடாதவங்களும் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அங்கீகரிக்க இல்லை,
ஆனாலும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை நீங்கள் ஒதுக்குனா நாங்களும் ஒதுங்கி இருந்துக்கிடுவோம். அப்படி உறவை பேணினாங்க. அந்த மாதிரி ஒரு உறவோடு இருந்தார்கள். அங்கே இருந்தவங்க எல்லாருமே, அந்த ஷேப அபி தாலிபில் இருந்த 3 வருஷமாக ஒதுக்கப்பட்டவங்க எல்லாருமே ஈமான் கொண்டவர்களா? ஈமான் கொண்டவர்கள் பெரும்பாலும் இருந்தாங்க, ஈமான் கொள்ளாதவர்களும் இருந்தாங்க. காரணம், அந்த குடும்ப உறவு என்பது வலுவாக இருந்தது. அதனால குறைஷிகள் நிறைய விஷயத்தை சாதிச்சாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்ப உறவை நீங்கள் பேணு. அஸ்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் நாயகி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகளார் அஸ்மா நாயகி வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார சொல்லலாம், எங்கள் அம்மா மதீனாக்கு இப்போ வந்திருக்கிறாங்க, எங்கள் அம்மாவை போய் நான் பார்க்கலாமா, எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஒரு ஹிதுமத்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா யார்? ஆயிஷா நாயகியுடைய அம்மா வேற, அஸ்மா நாயகியுடைய அம்மா வேற. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்ததில்ல. மூத்தவங்க அஸ்மா நாயகி, இளையவங்க ஆயிஷா நாயகி. அஸ்மா நாயகியினுடைய தாயார் வேற, ஆயிஷா நாயகினுடைய தாயார் வேற. அஸ்மா நாயகினுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. அதனால் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தான் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிடாதனால டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வெளியில் போயிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. அதனால் தன்னுடைய திருமண பந்தத்தை உறவையும் முறிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க மனைவி கிடையாது, சித்திக் நாயகத்துக்கு மனைவி கிடையாது. அஸ்மா நாயகிக்கு அவங்க யார்? அம்மா தானே, ஆனால் இஸ்லாத்தில் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய அம்மா வந்திருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை, இப்போ நான் போய் அவங்களுக்கு நான் ஹிதுமத் செய்யலாமா, நான் போய் பார்க்கலாமான்னு கேட்கும்போது, போங்க, கண்டிப்பாக செய்யணுங்கிறாங்க. நீங்கள் பாருங்க, குஃப்ரியத்தில் இருந்தாலும் கூட அந்த உறவை என்ன செய்யணும், பேணணுங்கிறாங்க. வராசத்து வராது, வாரிசு சட்டம் வராது. ஆனால் தாய்க்கு செய்ய வேண்டிய, தாய் வேற்று மதத்தில் இருந்தாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடன்பாடுகள், அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது, உணவு கொடுப்பது, அவர்களை போய் பார்ப்பது, அவர்களுக்கான ஹிதுமத்துகளில் ஈடுபடுவது என்பது எல்லாம் பிள்ளைகளுக்கு கடமை. அது விட்டு போகாதுங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வெளியில இருந்தாலே விட்டு போகாது என்றால், இஸ்லாமியத்திற்குள்ளே இருக்கும்போது, ஷரியத்துக்குள்ளே இருக்கும்போது எவ்வளவு பேணுதலாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் தாயை கண்டுகிறது இல்லையே, தாயே கண்டுகிறது இல்லை. சில பேர் தாரத்தை கண்டுகிறது இல்லை. எல்லாம் இருக்கு. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு ஈமான் கொண்ட ஒரு மூமின் இடத்துல, ஒரு முஸ்லிம் இடத்துல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வரக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களை, என்னுடைய உரைவுக்கு நான் நிறைவுக்கு வருகிறேன். உரையினுடைய நிறைவுக்கு மொத்தத்தில் நாம் சொல்ல வந்த செய்திகள் நிறைய சொல்ல வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் இருந்தது. எனக்கு தரப்பட்ட நேரம் நிறைவுறுகிறது. நம்ம உறவை நம்ம வலுப்படுத்தினோன்னு சொன்னால் சமூகம் வலுவாயிடும். குடும்ப வலுவான குடும்பம்தான் சமூகம் சிறப்பதற்கான அடிப்படை. எல்லாம் இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எப்படி ஒன்றுபடும்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, வாழ்வு உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம சமூகத்தில் இல்லாமல் எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரிந்து கொண்டு, பிரச்சனைகளை பேசிக்கொண்டு, உறவுகளை முறித்து கொண்டு, ஆனால் நம்ம நிறைய சட்டம் பேசுகிறோம், மார்க்கம் பேசுகிறோம், தீனை பேசுகிறோம், ஆனால் அடிப்படையில் இது இல்லாமல் இருக்குது. அதுலேயும் நம்ம வீரமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த நிலையிலிருந்து நாம் வெளியில் வந்து, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்னென்ன போதனைகளை நமக்கு பேணி குடும்ப உறவை பேண வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழியிலே நடந்து சிறக்க வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவப்பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைப்பானாக. சத்திய சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையில் உறுதியாக நின்று நிலைப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நாதாக்களினுடைய அந்த பார்வையை அல்லாஹு தாலா நம் மீதெல்லாம் மழை என சொழிவானாக. நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் குடும்ப உறவை பேணி நடப்பதற்கும் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மை எல்லாம் ஆஷிகர் ரசூலாக அல்லாஹ் ஆக்கி வைத்து அல்லாஹ் ரசூலுடைய வழியிலே போதனைகளிலே நாம் எல்லாம் காலமெல்லாம் நடப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானாக. துனியா ஆகிரத்தை நம் எல்லோருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பாக்கியமாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.